அவர்கள் வந்து எதிரணியில் இருக்கிறவங்க அருமையா சொல்லிட்டு போனாங்க பாரதியாருடைய கவிதை. தனி ஒரு மனிதனுக்கு கூடவில்லை எனில் ஜகத்தினை எழுத்திருவோம் என்றான் பாரதி அப்படின்னாரு. அதை கேட்கும் பொழுதே நம்மளுடைய ரத்தங்கள்லாம் அப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி, எப்படி என் ஊர்ல ஒருத்தங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளெல்லாம் பறக்கிற அளவுக்கு பாரதி ஒரு அழகான கவிதையை கொடுத்துட்டு போனாரு. அந்த கவிதையை நீங்க எழுதுங்க, உங்களுக்காக நான் சோறாக்கி போடுறேன்னு சொன்னாங்களே அவருடைய மனைவி, அவர்களை பத்தி யோசிச்சு பார்த்தோமா சார்? அவங்க அன்னைக்கு நீங்க கவிதை எழுத வேண்டாம், வீட்டுல நாங்க இத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நம்ம பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் எட்டல, நீங்க ஒழுங்கா வேலையை பாருங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கவிஞர் கிடைச்சிருப்பாரா? ஒரு குடும்பத்தினுடைய அங்கீகாரம் தான் சார் முதல்ல சமூகத்தில் சேவை செய்யக்கூடியவங்களுக்கு முக்கியம் சார். உண்மையிலே என்னுடைய தாத்தா வந்து ஒரு தமிழ் புலவர், பெருமையா நான் சொல்லிக்கிறேன், மணின்னு சொல்லிட்டு அவருடைய பேர். அவருடைய ஒரு உந்துதல் மூலமா தான் நான் இன்னைக்கு வந்து மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது அவர்கிட்ட நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்பேன், உங்களுக்கு எது சந்தோஷம், எது சோகம், நீங்க எப்பதான் அழுவீங்க, நீங்க அழுது நான் பார்த்ததே இல்லை, ஐயா இறந்தப்ப கூட நான் அழுது பார்க்கல, ஆட்சி இறந்தப்ப கூட நான் அழுது பார்க்கல, எப்பதான் நீங்க அழுவீங்க, நீங்க அவ்வளவு தைரியமானவரா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு வசனத்தை எழுதி கொடுத்து ஒரு மேடையில் ஏற்றி 5ஆவது படிக்கும் பொழுது இதை பேசுடா அப்படின்னாரு. வீழ்ச்சியுற்ற பாரதத்தின் வேங்கை நிகர் மைந்தர்களே, எழுச்சி உறக்கான ஈட்டி இங்கே, எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள், வீரம் விளம்பி வாருங்கள், விளம்பிட வந்த வேற்று நாட்டான் கலங்கிட வாலங்கி வீலங்கி வெற்றி தோலங்கி குமுறும் எரிமலையாம் அலெக்சாண்டர், அவனை குளம் கெடுக்கும் குணம் கொண்டோரை கொண்டு கொய்த தலையை கரையாக்கி குறிஞ்சி சிரிக்கும் ஜீல வெள்ளம் பாய்ச்சி குங்கும கோலமிட்டு அழகு பார்ப்போம், நீர்கோள வாழ்வின் எடுதி நில்லாது பொற்கோலமிட்டு புரட்சி பெண் அமைத்து புறப்படுவீர், சிரித்தது வஞ்சம் சிரித்தது சிறுத்தையே சீரிவா, வந்தது பகை வந்தது குமுறும் எரிமலையே குமுறிவா, வாசலை திறக்கட்டும் பறை முழங்கட்டும் படை கிளம்பட்டும் கிளம்பட்டும். நான் சொன்ன உடனே என் தாத்தா கண்ணில இருந்து வந்த கண்ணீர், அந்த கண்ணீர்ல பார்த்த சார் அவருடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஆனந்த கண்ணீரையும் அத்தனையும் அவருடைய முகத்துல பார்த்தோம்னா, நம்ம பேசின தமிழ் அவருக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னா அதை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு ஓடணும்னு எனக்கு தூண்டினது என்னுடைய தாத்தான்னு சொன்னா. இவங்க தாத்தாவை பற்றி சொன்ன மாதிரி 35 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும், பாட்டி கதை சொல்லுவாங்க. பாட்டி வீட்டில் இல்லை, அது வேற விஷயம். என் பாட்டியெல்லாம் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. என் பாட்டி சொன்ன கதைகளிலே யாரும் செத்து போக மாட்டார்கள், செத்து போகிற மாதிரி என் பாட்டி கதையே சொல்ல மாட்டான். என் பாட்டி சொன்ன கதைகளிலே யாரும் செத்து போகவில்லை, ஆனால் என் பாட்டி செத்து போன பிறகு அத்தனை கதைகளும் செத்து போய்விட்டன என்பதுதான் காலத்தினுடைய கொடுமை. உண்மை சார். ஆனால் அதுலேயும் வந்து அப்பாற்பட்ட குடும்பங்க நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல இறைவனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நடுவர் அவர்களே, ஒரு வீட்டில் வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் அளவுக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் டிவி ரிமோட்டுக்கு சண்டை நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு தான் பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் பாருங்க, இந்த வயசுக்கு வந்த அண்ணன்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த அண்ணன்களுக்கு பிடிச்ச பிள்ளையோட பேரு முதல் எழுத்தை வச்சுக்கிட்டு அந்த பாட்டு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்க, அதை திருப்பி 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 போட்டு அந்த சீடி தேயிற அளவுக்கு அந்த பாட்டு கேட்பேன். ஏன்டா கொஞ்ச நேரம் இந்த பொம்மை டிவி போடுறா, கொஞ்சோண்டு பொம்மை டிவி பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, கொடுக்கவே மாட்டேன். உடனே நம்ம என்ன பண்றது, டிவியா போட மாட்டேன்ற அம்மாட்ட போய், அம்மா என்னன்னு தெரியல, ரொம்ப நாளா உன் மையம் மலரே மலரே மலரேன்னு பாட்டு பாடிட்டு இருக்கேன், பக்கத்து வீட்டக்கா கிராஸ் பண்ணும் போதெல்லான்னு போட்டு கொடுத்துரும். போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மா அடி அடின்னு வெளுத்து முடிச்சிடும். வெளுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கே மனசு கேட்காது, ஐயோ தெரியாம போட்டு கொடுத்துட்டோமோ, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பக்கமா தான் போறேன், மலரக்கா கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அடியும் வாங்கி கொடுத்துட்டு அண்ணனுக்கு அன்பான உதவிகளும் செய்யும் பொழுது அந்த குறும்புக்குள்ள பிறகுது பார்த்தீங்களா ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது குடும்பம் சார். இல்ல நீ யாராவது மறுக்க முடியுமா நடுவர்களே? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சொந்தக்காரங்க அப்படின்றது ஒரு வகையில வந்து சூனியக்காரர்கள் அப்படின்னு பேரு. உண்மையிலே நம்ம வந்து ஆனந்தமா சைக்கிள் ஓட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொந்தக்காரர் பார்த்துட்டு போனாரு அப்படின்னா, என்னப்பா பறந்துக்கிட்டே சைக்கிள் ஓட்டுற அப்படின்னு கேட்டு போனார்னா, வீட்டுக்கு போனோன்னே அடி பறக்க பறக்க விழுக போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி நாங்களும் சைக்கிள் ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, போச்சு இன்னைக்கு அடி உரிக்க போறாருன்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே போய் நின்ன பொழுது சைக்கிள் சைக்கிள் அப்படின்னோடனே அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சைக்கிளை பறந்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டுனியா அப்படின்னு கேட்டார். அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சேன். நல்லா ஓட்டு, கவனமா ஓட்டணும், நீ படிச்சு பெரிய ஆளாகி இந்த பறக்கிற விமானத்தையே ஓட்டுற அளவுக்கு பெரிய ஆளா வரணும்னு சொன்னா பாருங்க அப்பா. அந்த அப்பாவினுடைய எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள் தான் நம்மளை வந்து மோல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கு நடுவர்களே. இந்த இளையவர்களா பிறந்தவங்களா, வீட்டில் இளையவர்களா பிறந்தவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க. நீ யார் குழந்தைடா, நீ யார் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டா, உன்னைய நாங்கள் குப்பை தொட்டிலேருந்து தான் தூக்கிட்டு இருந்தோம்,
நீ குப்பை தொட்டி குழந்தை அப்படின்னு சொல்றத கண்டிப்பா இளையவர்களா பிறந்த எல்லாருமே வந்து சந்திச்சுதான் வந்திருப்போம். இந்த குப்பை தொட்டி குழந்தைன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும்போது தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மையில வீட்டுல நடக்கிறது அதே மாதிரி இருக்கும். நான்லாம் இளைய பிள்ளை, எனக்கு மூத்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் 2 கேக்கு, எனக்கு 1 கேக்கு. அவங்க படிச்சு 16 கிழிச்ச கோனார் நோட்ஸ் தான் தூக்கி என்கிட்ட கொடுப்பாங்க. அதுல ஒண்ணுமே தெரியாது. அதுல நான் படிச்சு கலெக்டர் ஆகணுமா? என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்களே, ஒருவேளை நம்மள உண்மையாவே குப்பை தொட்டில இருந்து தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது, நமக்கு எத்தனை தடவை குப்பை தொட்டின்னு திட்டின அண்ணனா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் வந்து நம்மளை திட்டுறான் அடிக்க வர்றானா, அவன் கூட சண்டை போட்டு சட்டையை கிழிச்சிட்டு வரும்போது தான் தெரியும் அண்ணனுக்கு நம்ம மேல ஒரு பாசம் இருக்கியா. எதனால அண்ணன் வந்து நிப்பாயன்ற ஒரு நம்பிக்கை பிறக்குது பாத்தீங்களா. நமக்காக ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சுனாலே வாழ்க்கையில எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கு நடுவர்களே. உண்மையிலே வந்து இந்த அப்பாக்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த அப்பாக்கள் குடிசையில பிறந்த அப்பாக்களாக இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு கோபுரத்தில் பிறந்த அப்பாக்களாக இருந்தாலும் சரி, எல்லா அப்பாக்களும் தன்னுடைய மகள்களை இளவரசிகளாக மட்டும்தான் பார்ப்பாங்க சார். அந்த பொண்ணை எப்படி ரசிப்பாங்கன்னா, அந்த புள்ள ரசன்ற பேர்ல ஒரு கஷாயத்தை வச்சு கொடுத்தாலும் கூட தேவாமிர்தம் மாதிரி இருக்கியா என் மக வச்ச ரசம் அப்படின்னு சொல்ற தைரியம் அப்பாக்களுக்கு தான் இருக்கு. அந்த பிள்ளை கந்தரகோலமா ஒரு புடவையை கட்டிட்டு வந்து நின்றுச்சுன்னா கூட ஐயோ என் மக காலண்டர்ல வர மகாலட்சுமி மாதிரி இல்ல இருக்கா அப்படின்னு சொல்ற தைரியமும் அப்பாக்களுக்கு மட்டும்தான் இருக்கும். தான் கிட்ட இருக்க குறைகளையெல்லாம் மறைச்சு நிறைகளையெல்லாம் கண்டுபிடிச்சு தன்னுடைய மகள் கிட்ட எப்பொழுதுமே வந்துட்டு நல்ல விஷயங்களே பேசக்கூடிய அப்பாக்காக நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணும்ன்ற எண்ணங்கள் பிறக்கும் சார். அப்பேற்பட்ட குடும்பங்கள் தான் சார் உன்னதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு போகும்போது அது வரைக்கும் சண்டை போட்ட அண்ணன், அது வரைக்கும் தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு இருந்த அண்ணன் பார்த்து எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போ அப்படின்னு அண்ணன் சொல்லுவான். அம்மா வந்து அந்த பொண்ணு பக்கத்தில் நகையெல்லாம் பத்திரம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா மட்டும்தாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளை கிட்ட போய் என் பொண்ணு பத்திரம் அப்படிங்குவார். அதான் தந்தை. நடுவர் அவர்களே, உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி தான் நடுவர் அவர்களே. ஒவ்வொரு அண்ணங்காரனும் கூட அடிச்சுக்கிட்டு எப்போ இந்த பிள்ளையை வீட்டை விட்டு துரத்தும், இந்த பிள்ளை போயிடுச்சுன்னா ஒரு பங்கு நமக்கு மிச்சமாயிரும், இந்த பிள்ளையால எப்ப பாரு இம்சை, ரிமோட்டுக்கு சண்டை, ட்ரெஸ்ஸுக்கு சண்டை, துணிமணிக்கு சண்டை நினைச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணங்காரங்கள் கூட தங்கச்சியை அனுப்பும் பொழுது ஐயோ நம்ம வீட்டு தேவதையை அனுப்புறமேன்ற ஒரு எண்ணத்தோட சின்னதா கண்ணீர் விடுவோம் பாத்தீங்களா. அந்த கண்ணீருக்காக பெண் பிள்ளைகள் எவ்வளவு ஏங்கி கிடக்குறாங்க தெரியுமா. அதெல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளதான் நடுவர்கள் வரும். உண்மையிலே இந்த திருவிழா கூட்டத்துல பாவாடை சட்டை போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்மெல்லாம் இந்த ஒரு விஷயத்தோட நிறைவு பண்ணுறவர்களே, பாவாடை சட்டை போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்மெல்லாம் பாவாடை தாவணி போடும் பொழுது கூட்டத்துக்கு நடுவில் நம்ம மாமா பசங்க அங்கங்கே நின்று பார்த்துட்டு ஏண்டி சின்ன பிள்ளை மாதிரி இருந்த பாவாடை தாவணி போட்டோன்னா பெரிய மனுஷி மாதிரி இருக்குன்ற சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே வந்துட்டு வானத்தை பார்த்து இருந்த நம்மளுடைய விழிகள் எல்லாம் தரையை நோக்கி தவள ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு உணர்வு, அதுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், அதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே தான் நடுவர்கள் இருக்கும். இன்னைக்கு 1000 செஃப்கள் வந்து 1000 டிஷ்ஷஸை கண்டுபிடிச்சிருந்தாலுமே கூட அம்மா அஞ்சரைப்பெட்டிக்குள்ள இருந்து எண்ணெய் சட்டிக்குள்ள குதிச்சு அப்படியே அரைச்சு கலக்கி வைக்கிற ரசத்துல இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் வேற எதுலையாவது வருமா நடுவர்களே? எதுலையுமே கிடைக்காதுங்க. அப்பேற்பட்ட குடும்பத்தோட ஒன்றி வாழ்றதுதான் நடுவர்களே சந்தோஷமான வாழ்க்கை. கண்ணாமூச்சி விளையாடும் போது எங்க கட்டியிருக்க துணி தன்னுடைய பேத்திக்கு இருக்குமோன்னு சொல்லி தானா வந்து அவுட் ஆகிற தாத்தாக்களும், கதை சொல்ற எல்லா கதைகளையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையே இளவரசர்களாக மாற்றக்கூடிய பாட்டிகளும், தனக்காக வாழாம உழைச்சு தன் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்காக வாழக்கூடிய தந்தைகளும், தன்னுடைய குழந்தைகளும் கணவன் தான் உலகம்னு வாழக்கூடிய அம்மாக்களும், தன்னுடைய சகோதர சகோதரிகளோட அப்படியே அழகான பூச்செட்டுகளா வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா. அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஒவ்வொரு குடும்பங்களும் சுகமா இருக்கும். ஒவ்வொரு குடும்பமும் சுகமா ஆயிடுச்சு அப்படின்னா சமுதாயம் கட்டாயம் உன்னதமானதாகத்தான் இருக்கும். அதனால குடும்பங்கள் நல்லா இருந்தாவே மேல இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அதனால பேஸ்மெண்ட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம்னாலே போதும். அதனால குடும்பங்களுடைய வாழ்க்கை தான் சார் மனிதனுக்கு என்றைக்குமே உன்னதத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் ஏதாவது குறுக்க பேசி ஐஸ்வர்யாவுடைய